மௌலூதுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் அலசப்படணும்னு எதிர்பார்க்காதீங்க. சாம்பிளுக்கு ஒன்று ரெண்டு சொல்லுவோம். அதனுடைய கூத்துல சாம்பிளுக்கு ஒன்று ரெண்டு அதனுடைய அர்த்தங்களை சொல்லுவோமே தவிர எல்லாத்தையும் நம்ம அர்த்தத்தை சொல்லிட்டு இருக்க முடியாது. வாங்க ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அர்த்தம் வைத்து வாதிக்கலான்னு எந்த ஆலிம்சாக்கெல்லாம் சொன்னா அப்படி வரட்டும். வார்த்தைக்கு வார்த்தை இஞ்சி இஞ்சி அர்த்தம் வச்சு என்ன செஞ்சிருவோம், அவங்கள பேசுவோம். இப்போ புரிய வைக்கணுங்கிறதுக்காக சொல்றோம். அடுத்து நம்ம மீது ஒரு குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா, சலவாத்து சொல்லாத ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழக்கூடாது என்று சொல்லக்கூடிய கூட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம மீது ஒரு அபாண்டம் இருக்குது. ரசூல்லா மீது சலவாத்து சொல்லக்கூடாது நாம சொல்லவே இல்லை. ரசூல்லா மீது சலவாத்து சொல்லக்கூடாது என்று சொன்னால் அவன் முஸ்லீமே இல்லை என்று நாம் சொல்கிறோம். ரசூல்லா மீது சலவாத்து சொல்லாம வேற யார் மீது சொல்றது? ரசூல்லா மீது சலவாத்து சொல்லவில்லை என்று ஒருவன் சொல்லிவிட்டால் அவன் முஸ்லீம் இல்லை என்று நாம் என்ன செய்யறோம், சொல்லிட்டு இருக்கோம். அப்ப ரசூல்லா மீது சலவாத்து கண்டிப்பாக சொல்வது ஒவ்வொரு மனிதன் மீது கட்டாய அவசியம் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஏனென்றால் திருமறை குர்ஆன் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி காட்டுறான். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. ஈமான் கொண்டவர்களே, இந்த நபியின் மீது நீங்கள் சலவாத்தை சொல்லுங்கள். உங்கள் மீது அல்லாஹ் தஆலா அருள் செய்ய வேண்டும் என்றால் இந்த நபியின் மீது நீங்க என்ன செய்யுங்க, சலவாத்தை சொல்லுங்கள். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இந்த திருமறை குர்ஆனில் இந்த வசனம் இறங்கிய மாத்திரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சஹாபா பெருமக்கள் கேட்குறாங்க, கைஃப நுஸல்லி அலைக்க யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது சலவாத்து சொல்வது என்றால் எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. மைக் சரியில்லை, கொஞ்சம் தொண்டையை பிடிக்குது, கரகர பிடிக்குது. கைஃப நுஸல்லி அலைக்க யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது சலவாத்து சொல்வது என்றால் எப்படி அப்படின்னு என்ன செய்யறாங்க சஹாபாக்கள் ரசூலாட்ட வந்து கேட்குறாங்க. கேட்கிறவங்க யாரு? அரபியில் தேர்ச்சி பெற்ற சஹாபாக்கள் அதில் இருந்தாங்க. காத்திபுல் வஹி என்று சொல்வார்கள் அல்லவா, குர்ஆன் இறங்கியதை அப்படியே ரசூல்லா படிக்க படிக்க எழுதக்கூடிய சஹாபா பெருமக்கள். பெருமானாருக்கு எழுத தெரியாது, எழுதியதை பார்த்து படிக்க தெரியாது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், நபியை நீர் ஓதுவீராக என்று ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லும் பொழுது, மா நபி காரீன், எனக்கு ஓத தெரியாதே, படிக்க தெரியாதே, நான் ஓதக்கூடியவன் அல்லவே என்று பெருமானார் சொன்னார். எனக்கு எழுதவும் தெரியாது, எழுதியதை பார்த்து படிக்கவும் தெரியாது பெருமானாருக்கு. எழுத தெரியாது மட்டுமில்லை, எழுதினதை பார்த்து படிக்க தெரியாது. அப்படி நம்ம ஊர்களில் எத்தனையோ ஆண்கள் பெண்கள் இருப்பாங்களா இல்லையா? பேசுவாங்க, தமிழ் நல்லா பேசுவாங்க, எழுத தெரியாது. இது ஓனா ரூனா நாவன்னா இல்லைன்னா ஒரு நாள் இப்படி சொல்ல தெரியாது. புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுதவும் தெரியாது, எழுதியதை பார்த்து படிக்கவும் தெரியாது பெருமானாருக்கு. அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அரபியில் தேர்ச்சி பெற்ற சஹாபா பெருமக்கள் எல்லாம் பாடம் பயின்றார்கள். எதை? அரபி மொழியையா என்றால் இல்லை. அரபி மொழியை பெருமானாரை விட அற்புதமாக சஹாபா பெருமக்களில் தேர்ச்சி பெற்றவர்களெல்லாம் இருந்தார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் போன்ற மிக திறமை மிக்க கவிஞர்கள் எல்லாம் இருந்தார்கள். திறமை மிக்க கவிஞர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்தாங்க. அரபியிலேயே ரொம்ப இலக்கிய இலக்கணத்தோடு பேசக்கூடியவர்கள் எல்லாம் இருந்தார்கள். ஆனாலும் அவர்களெல்லாம் பெருமானாரிடத்தில் வந்து கைஃப நுஸல்லி அலைக்க யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது சலவாத்து சொல்வது என்றால் எப்படி, எங்கனம் எப்படி சொல்வது அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப எழுத தெரிந்த, எழுதியதை பார்த்து படிக்க தெரிந்த சஹாபா பெருமக்கள் எழுத தெரியாத படிக்க தெரியாத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட வந்து சலவாத்து சொல்வது என்றால் எப்படின்னு கேட்குறாங்க. இங்கே தான் ஒரு பாயிண்டை புரியணும். மார்க்கம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதானே தவிர ரசூலுல்லாஹ்வை விட எவ்வளவு திறமைசாலிகளாக இருந்தாலும், மொழியில் பேச்சில் மற்ற விளக்கங்களில் திறமைசாலிகளாக இருந்தாலும் அது மார்க்கமாக முடியாது என்பதை சஹாபா பெருமக்கள் உணர்ந்திருந்தார்கள். ஒரு மொழியை பற்றி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்கல, மற்ற உலக விஷயத்தில் உள்ள திறமைகளை பற்றி பெருமானார்ட்ட கேட்கல. மற்ற விஷயத்தில் பெருமானாருக்கு எவ்வளவு தெரியாமல் இருந்தது. மார்க்க விஷயத்தை பெருமானார் அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொல்ல வேண்டும் என்பதை புரிந்து சஹாபா பெருமக்கள் சொல்கிறார்கள், எப்படி யா ரசூலுல்லாஹ் உங்கள் மீது சலவாத்து சொல்வது? அப்ப ரசூலுல்லாஹ் வந்து சலவாத்து சொல்றதை சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்ப சலவாத்தை மறுக்கக்கூடியவர்கள் அல்ல நாம். பெருமானார் மீது சலவாத்து சொல்வது கடமை, அதை நம்ம மறுக்கவே இல்லை. என்ன சொல்றோம்? மௌலித் இருக்கா இல்லையா, இது ரசூலுல்லாஹ்வை பாராட்டுவதல்ல அப்படின்னு சொல்றோம். ரசூலுல்லாஹ்வை பாராட்டத்தான் வேண்டும் ஒவ்வொரு முஸ்லிமும் பெருமானாரை புகழத்தான் வேண்டும். ஆனால் இந்த மௌலிதில் வரக்கூடிய இந்த வார்த்தைகள் பெருமானாரை புகழ்வையாக இல்லை, இகழக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்வை இகழ்ந்து கொண்டிருக்கிறது. நபிமார்களை விட அவுலியாவுல்லாக்களை தூக்கி பேசுவதாக இருக்கிறது. அல்லாஹ்வை விட ஒருபடி மேலாக அவுலியாவுல்லாக்களை கொண்டு நிப்பாட்டக்கூடிய அளவுக்கு என்ன செய்து, இறைவனுக்காக அவுலியாவுல்லாக்களுக்காக இறைவன் இறங்கி வந்தது போன்ற வார்த்தைகள்லாம் இருக்கு. நிர்பந்தம். முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி கேட்டாங்கன்னு சொன்னா அல்லாஹ்க்கு வேற வழி இல்லை என்பது போல பெருமானார் சொன்னார்கள், லா முக்ரிஹலஹு, இறைவனை நிர்பந்திக்க கூடியவன் எவனும் கிடையாது. நிர்பந்தம் யாருக்கு ஏற்படும்? மனுஷனுக்கு ஏற்படும். படைச்சவனுக்கு என்ன நிர்பந்தம்? நான் இவரை என்னுடைய வீட்டு கல்யாணத்துக்கு கூப்பிடுறேன்,
அல்லது அவர் என்ன ஒரு வீட்டு கல்யாணத்துக்கு கூப்பிட்றாருன்னா அதில் நிர்பந்தம் ஏற்படும். அந்த ஆள் கூப்பிட்டாரு, நம்ம எப்படி இல்லைன்னு சொல்றது? இந்த ஆள் ஒரு 10,000 ரூபாய் கேட்டார், நம்ம எப்படி இல்லைன்னு சொல்றது? யார்கிட்டயா வாங்கி கொடுத்துரும், இல்லைன்னா அவர் என்ன நினைப்பார், நாளைக்கு நம்ம அவள்கிட்ட போகணுமே வைக்கணுமே, இந்த மாதிரி நிர்பந்தங்கள் எல்லாம் மனுஷனுக்கு ஏற்படும். இந்த ஆள் கேட்டால் நம்ம எப்படி இல்லைன்னு சொல்றதுன்ட்டு. இது இறைவனுக்கு கிடையாது. அவன் யாருக்கு நிர்பந்தம் கிடையாது. ஆஹா, முகமது எவ்வளடா கேட்டாரு என்று இறைவன் நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலான்ல கேட்டாரு, என்னடா பண்றது என்று கையை பேச வேண்டிய அவசியம் படைத்தவனுக்கு கிடையாது. திருமறை குர்ஆனை நீங்க படிச்சு பார்த்தா தெரியும். நபிமார்கள் அல்லாஹ் போட்ட பாத்தீங்கன்னு சொன்னா எத்தனை இடத்துல எவ்வளவு உயர்வாக அல்லாஹ் பாராட்டுற நபிமார்கள், அது வேற சமாச்சாரம். சில இடங்களில் போடுறது பார்த்தோம்னு சொன்னா நம்மளாம் ஏமாத்திரம்னு நினைக்க தோணும். அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வலையின் ஷேனா நதபன் நபில்லதி ஔஹைனா இலைக்க, நபியை நாம் நினைத்தால் இன்றோடு உமக்கு வகி கிடையாதுன்னு சொல்லிடுவோம். உன் வகியை போக்கி விடுவோம். இன்னும் நீ வகி கிடையாது, நீ நபியும் இல்லை ஒண்ணும் இல்லை, சாதாரண தான் போ அப்படின்னு அல்லாஹ் சொல்லிடுவான். நான் நினைச்சா அவன் சொல்லுவானா இல்லையாங்கிறது ரெண்டாம் பட்சம். அந்த ரைட்ஸ் இறைவனுக்கு இருக்கிறதுன்னு அல்லாஹ்